சவுலின் மரணம். அதிகாரம் 10. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாமையும் மல்கிசூவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப் போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனதையும் பள்ளத்தாக்கிலுள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த சரித்திர சம்பவம் 1 சாமுவேல் 31 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அந்த தேசத்து ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பெற்றோர் பாவம் செய்யும் போது அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். சவுலின் அக்கிரமம் அதிகரிக்கிறது. இதனால் சவுலின் நாள் முடிவு பெறுகிறது. கர்த்தர் சவுலின் அக்கிரமங்களை விசாரிக்கிறார். சவுலின் மரணத்தை குறித்து தாவீது இவ்வாறு சொல்லி இருக்கிறார். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலக்கிறது. யுத்தத்தில் சவுலுக்கு காயம் ஏற்பட்டது. தன் சத்துருக்களின் கைகளில் சிக்கி அவமானப்பட சவுலுக்கு இஷ்டமில்லை. ஆகையினால் தன் ஆயுததாரியை நோக்கி தன்னை குத்தி போடுமாறு கூறுகிறார். ஆனால் அந்த வாலிபனோ ராஜாவை கொல்ல பயப்படுகிறான். இதனால் சவுல் ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் நடத்திய யுத்தத்திலே சவுலும் அவருடைய 3 குமாரரும் செத்துப் போகிறார்கள். அந்த 3 குமாரரின் விவரம் வருமாறு: யோனத்தான், அபினதாப், மல்கிசூவா. சவுலின் குமாரரில் இஸ்போசேத் மாத்திரமே பிழைத்திருக்கிறான். மற்றவர்கள் எல்லோரும் செத்துப் போனார்கள். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் கிருபையும் இரக்கமும் உள்ளவன், அவன் நல்லவன். ஆனாலும் சவுலுடைய பாவத்தின் நிமித்தமாக சவுலின் குமாரருக்கு கேடு வரும்போது அந்த கேடு யோனத்தானுக்கும் வருகிறது.